ஆந்திரா, பீகார் மாநிலத்திற்கு அதிக சலுகைகள், தமிழகத்திற்கு எதுவுமே இல்லை. விமர்சனம் செய்யும் திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். இதனால் பாஜகவிற்கு பாதிப்பா அல்லது அரசியல் மாற்றம் என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். இன்றைக்கு நிர்மலா சீதாராமனுடைய 7வது பட்ஜெட் காலை 11 மணிக்கு பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்தார்கள். அதில் பல விஷயம், மெயினாக தொழில்துறை, மாணவர்கள், புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு நிறைய சலுகை கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆந்திராவுக்கு 15,000 கோடி நிதியுதவி, சிறப்பு நிதியுதவி தராங்க. பீகார் மாநிலத்துக்கு அங்கே மெடிக்கல் காலேஜ், ஏர்போர்ட்டு, அதுக்கடுத்து பல திட்டங்களுக்கு, நெடுஞ்சாலைக்கெலாம் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. சென்னையிலேருந்து விசாகப்பட்டினத்துக்கு புதுசாக ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் இருக்காங்க. இதனால் பெரிய லாபம் யாருக்குன்னா ஆந்திராவுக்கு தான். இந்த மாதிரி பல சலுகைகள் 2 மாநிலத்துக்கு சொல்லியிருக்காங்க. காரணம், இப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க, அவையலாக பண்ணுவாங்க. எதிர்கட்சி அரசியல் பண்ணணும்னு நம்ம ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லும்போது, ஆளுங்கட்சின்னா அரசியல் அவங்களும் தானே பண்ணுவாங்க. இப்போ பிஜேபிக்கு முக்கியமான வெற்றி கொடுத்தது அது. இப்போ 246 பிஜேபி கிடச்சிது. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒடிசாவுக்கு, அப்புறம் அவங்க ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் கண் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கவனம் செலுத்திட்டு பிஜேபி கூட்டணி கட்சிகளான சந்திரபாபுடைய கட்சி ஆள்ற ஆந்திராவிற்கும், நிதிஷ்குமார் ஆள்ற பீகாருக்கும் பெரிய சலுகைகள் செஞ்சுருக்காங்க. அதுதான் செய்ய முடியும் அவங்க, பிகாஸ் தே ஆர் இன் கம்பல்ஷன். அதே சமயத்தில் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்களுக்கு தான் செய்ய முடியும். அந்த சூழலில் தமிழகத்துக்கு ஏன் செய்யலைன்னு கேட்டாக்கா, தமிழக எம்பிங்க 39 பேர் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே பிஜேபி திட்டிகிட்டே இருக்கவங்க, பிஜேபி விமர்சனம் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம். இதை பற்றி பேசினா பிரயோஜனம், பேச வேண்டிய விதத்தில் பேசணும். அரசியல்ன்றது என்ன, ஏற்றவனே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது இல்லை. சில இடங்களில் தாஜா, சில இடத்துல மிரட்டல், எல்லாமே இருக்கிறது தான் அரசியல். ரைட்டாக ராங்க மோடி நிரூபிக்கிறாரு. நான் எப்பயுமே ஃபுல் மெஜாரிட்டி என் கவர்மெண்ட் தான். அந்த 2 ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண மாட்டேன், பொலிட்டிக்கலாக பட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவேன்ருக்கார். பிகாஸ் போத் த ஸ்டேட்ஸ் ஆர் அண்டர் கிரேட் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஆந்திர பிரதேசில் சம்பளம் கொடுக்கவும் காசு இல்லை, பீகார் கேட்கவே தேவையில்லை. நம்ம தான் பானிபூரி வாயம், பீடா வாயன்னுவோமே, அந்த பீகார். மெடிக்கல் காலேஜ்லாம் வந்தால் நாங்கள் 10 வருஷத்தில் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு வரும். ஏர்போர்ட்லாம் வந்தால் அதெல்லாம் தனி. அவ்வாறு இருக்க தமிழகம் தேய்கிறது. இந்த 39 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிஜேபிக்காரங்க மற்றவங்களாம் இந்த 39 பேர் என்ன சொல்லுவாங்க, நேராக பார்லிமெண்ட் கேன்டீனில் போய் சமோசா சாப்பிடுவாங்கன்னுவாங்க. அதுதான் நடக்கும் போல் இருக்குது. பார்லிமெண்ட்டில் காரசாரமாக பேசுறது வேறு, விவாதம் வேறு, செயல்பாட்டில் கொண்டு வர்றது வேறு. அந்த விஷயத்தில் தமிழகத்தில் இருக்க 39 பேரும் தமிழகத்துக்கு ஒரு நன்மையும் பெருசாக பண்ண வைக்க போகிறதில்ல என்பது தான் உள்ளங்கை நெல்லிக்கனி. அதே சமயத்தில் எடப்பாடி தீவிரமாக எதிர்க்கிறார். அவர் எதிர்த்தா என்ன, அவர் ஆதரவு பண்ணால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக ஒரு மாயை உருவாக்கினாலும், பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் 11% வாங்கியிருக்கு, பிஜேபி கூட்டணி 18% வாங்கியிருக்கு. அவர்கள் வாக்கு மேலும் தான் கூடும். பிஜேபி வர்சஸ் ஆன்டி பிஜேபி போலரைசேஷனில் 2024 பாராளுமன்ற தேர்தல்னால தான் எடப்பாடி இனி அதிமுகவுக்கும் ஏற்படும். நன்றி, வணக்கம்.